வீட்டில் வெஜிடபிள்ஸில் கேரட் பீன்ஸ் வாங்கிட்டு வந்தாவே மேக்ஸிமம் பிரியாணியாக தான் இருக்கும். எப்போயாச்சும் தான் பொரியல் செய்வேன். இந்த வீக்கும் கேரட் பீன்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாரு. பட்டாணியும் இருந்துச்சு. ஸோ பிரியாணியே ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். முந்தின நாள் நைட்டே பட்டாணியும் ஊற வச்சிருந்தேன். மார்னிங் எழுந்ததுமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு ஹோல் ஸ்பைசஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரியாணியும் செஞ்சு முடிச்சுட்டு ஆனியன் வச்சுட்டு பிரியாணி வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேஸ்ட் உண்மையாகவே வேற லெவலில் வந்துச்சு. உண்மையாக வீடியோக்காக சொல்லலை, உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா அப்பாவுக்கும் கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இதெல்லாம் என்ன ஸ்பெஷல்னா அவங்களுக்கும் பேக் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. ஆனால் எங்களுக்கு இது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. அவங்களும் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு கொடுத்து விடுவாங்க, நாங்களும் கொடுத்து விட்டுருவோம். ரொம்ப பக்கத்துலேயே மேரேஜ் பண்ணி வந்தங்காட்டி இது ஒரு பிளெஸிங்காக அமைஞ்சிருச்சு. இது உண்மையாகவே ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான். தூரமாக இருந்திருந்தா கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்காது. ஆஃப்டர்நூன் போல் பாப்பாக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தோம். 2 நாள் முன்னாடி ஊருக்கு போயிட்டு வரும்போது பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆஃப் கட் பண்ணி தம்பி எடுத்துகிட்டு போயிட்டான். மீதியே ஈவினிங் போல் நாங்கள் கட் பண்ணி நேற்று சாப்பிட்டோம்.